ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம், ராமேஸ்வரம் போக போகிறோம். நான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே, அதாவது என் மாமியார் ஃபேமிலியும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, மொத்தம் சேர்த்து மொத்தம் 18 பேர் 20 பேர்கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னா நைட்டு நாங்கள் கிளம்புனோம். நைட்டு எப்படியும் ஒரு 10 மணிக்கு கிட்ட 9:30 மணிக்கு கிளம்புனோம். விடிய காலை 3 மணிக்கெலாம் போய் சேர்ந்தாச்சு ராமேஸ்வரத்தில். பாருங்கள், விடிய காலை 3 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்த பிறகு என்னென்னா ரொம்ப தூரம் நடந்து வேன் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடியே நிறுத்தியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இந்த ராமேஸ்வரம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எங்கள் வீட்டார் நிறைய தடவை அங்கே இருக்காங்க, நிறையா தடவை அங்கே தான் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத இடமே கிடையாது ராமேஸ்வரத்தில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே நான் இதான் ஃபஸ்ட் டைமு. தேவாவுக்கும் இதான் ஃபஸ்ட் டைமு, எங்கள் ஃபேமிலிக்கும் தான் ஃபஸ்ட் டைமு, அது மாதிரி என் மாமியார் ஃபேமிலிக்குமே இதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் ஆம்பளைங்க அந்த பசங்க, எங்கள் மாமா, என் தம்பி தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் போயிருக்கலாம். மற்றபடி நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இறங்கினோடனே அப்படியே அவ்வளோ கூட்டம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, சனிக்கிழமை நைட்டு கிளம்புனோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அதனால் சனிக்கிழமை நைட்டு கிளம்புனோம். விடிய காலை ஞாயிற்றுக்கிழமை வரை இறங்கிட்டோம். அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை செம்ம கூட்டம். பாருங்கள், போய் இறங்கியாச்சு. இறங்கி என்ன பண்ணோம், டேரெக்டாக அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த ராமேஸ்வரம் நுழைஞ்ச உடனே கோயிலில் வந்து தீர்த்தம் தண்ணி இருக்கும். 24 கிணறு இருக்கும். அந்த தண்ணி வந்து அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வரணும்பாங்க. அதெல்லாம் போய் தெளிச்சுட்டு குளிச்சுட்டு நெத்தியில் அந்த இதெல்லாம் போட்டுட்டு வந்தோம். நெத்தியில் அந்த பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. எங்கள் அண்ணன் பட்டையா சின்னோட்டியா யாரு சின்னோட்டியா இப்போ என்னென்னா ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பிட்டு அந்த கோயிலேருந்து கிளம்பிட்டு மறுபடியும் எங்கே போகலான்னு பார்த்தோம்னா, சாப்பிட்டுட்டோம். காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ என்னென்னா ராமர் பாதம் இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டோம். இதுதான் ராமர் பாதம் இருக்க இடமா. அந்த இதை வந்து உள்ளே வந்து அந்த ஃபோட்டோ அலோடு கிடையாது. எங்கேயுமே கோயில் உள்ள வந்து ஃபோட்டோ அலோடு கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள் போன இடம் எல்லாமே அப்படி தான். நிறைய இடம் பார்த்தோம். நிறைய இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ராமர் பாதத்தை சுற்றி உள்ள இடம். இங்கேருந்து பார்த்தா அந்த ராமேஸ்வரம் கோயிலெல்லாம் அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கள் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தா எங்கள் திரன் வந்திருக்கான். திரன் அவங்களுக்கு யாருன்னு தெரியும், என் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்தையுமே தெரியும் திரன் யாருன்னு. என் தம்பி தான் அவங்க வந்திருந்தான். ஸோ அதாவது அவங்களோட அம்மா அப்பா தான், திரனோட அம்மா அப்பா தான் அது. அவங்களும் வந்திருந்தான். நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், நல்லா சரியாக பார்க்க முடியல. பாருங்க, மலையிலேருந்து பார்க்கக்குள்ள செம்மையாக தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ என்னென்னா ராமர் கோயிலை பார்த்தாச்சு, ராமர் பாதம் பார்த்திங்களா, அந்த கோயிலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு தான் தனுஷ்கோடி ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கடல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கேன் எப்படின்னா வேளாங்கண்ணி போகல பார்த்துருக்கேன். 2 தடவை வேளாங்கண்ணி போயிருக்கேன். ஸோ அப்போ பார்த்து தான் கடல். சின்ன வயசுலேருந்து எங்கேயும் போனது கிடையாது, வந்தது கிடையாது. அதனால் இதை வந்து 2ஆவது தடவை இல்லை, இது வந்து 3ஆவது தடவை நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி கடலை. ரொம்ப அதிசயம், எனக்கு செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்து ரொம்ப ரொம்ப பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண வீடியோ இதெல்லாம். இங்கே வந்து போகிற வழியிலே நாங்கள் வண்டி நிறுத்திட்டோம். ஏன்னா அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இறங்கினோடனே அங்கே என்னென்னா எங்கள் திரனோட அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து அந்த மீன் பிடிக்கிறத பார்க்கணும். ஏன்னா அவங்க பீகார்காரவங்க தானே. அந்த இதில் வந்து கடல் வந்து அவ்வளோ பார்த்தது கிடையாது. அவங்க இந்த மாதிரி மீனே அவங்க பார்த்தது கிடையாது, கடல் கிடையாது. அவங்க வந்து கடல்லாம் பார்த்தது கிடையாதுனால அவ்வளோ ஆசை அவங்களுக்கு பார்க்கணுன்னு. அப்புறம் இறங்கி எல்லாத்தையுமே பார்த்தாங்க, மீனெல்லாம் பார்த்தாங்க. மீனை பார்த்தது மட்டும் இல்லை, மீனையும் பிடிச்சாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க திருப்தியாக பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையுமே காமிச்சோம். பாருங்கள், ராமேஸ்வரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு அங்கே இருக்க கடலில் வந்து நான் இறங்கலை. அவங்க இறங்கி குளித்தாங்க. அது வந்து அவ்வளோவா க்ளீனாக இல்லை. ஆனால் அந்த தனுஷ்கோடி வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு.
அந்த தண்ணியுமே வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு தனுஷ்கோடி. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோடய அந்த மக்கள்லாம் வந்து அந்த மீனை அதை இது எடுக்கிற இதெல்லாம் நடந்துட்டு இருந்தோன்னா அதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டே இருந்தோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையா கடல்லலாம், நாங்களுமே ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம். फोटो मास्टर बाजी अरे देवा अदे मास्टर वो खुशी तो है ना சம்பளம் கூட வருமா மீன் কি করো গোল্লাটা গোল্লা মাছটা எங்கள் அம்மா அப்பா பாருங்கள் மீன் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீனை பார்த்தெல்லாம் அவங்களாம் இருக்கவே முடியல, எதுக்குன்னே தெரியாமல் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் பெரிய பெரிய மீன். அந்த அண்ணனும் டிரைவர் அண்ணன் வேறு பொறுக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மீனெல்லாம். எல்லாம் நிறையா ஒரு துண்டு நல்லா முடிஞ்சு வச்சுட்டு நிறையா மீனும் பொறுக்கிட்டு வந்தாங்க. ஹாய் வீடியோ கால் வீடியோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா இப்போ தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். தனுஷ்கோடி பாருங்கள். ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தனுஷ்கோடி வந்திருக்கோம். ராமேஸ்வரத்தில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ தான் எடுத்தேன். நீங்கள் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். பீகாரில் அம்மா அப்பா, என்னோடய அம்மா, பீகார் தத்து அம்மா அப்பா, பீகாரோட தத்து தம்பி, என் மாமா,
இப்போ தங்கச்சி வீட்டு வரவங்க அப்புறம் அக்கா அண்ணன் ஒய்ஃபு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கோம் பாருங்கள். செம்மையாக இருக்கான கொஞ்சம் நேஸ்மோட வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, அதனால் வந்து என்னால் ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ பார்ட் 2 எடுத்திருக்கேன், அந்த வீடியோவில் போடுறேன். பார்ட் 2 வந்து இன்னொரு முக்கியமான பிளேஸு, எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கே ஒரு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு போனோம். நான் எதிர்பார்க்கல அங்கே அழைச்சி போனாங்க, ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நான் யோசிக்கவே இல்லை. நான் டிரைவரை நான் அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வீடியோக்காண்டி பார்ட் 2 வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோ கன்ஃபார்ம் போகிறேன்.